நீங்க இந்த ஏரியால தானே சிலிண்டர் போடுறீங்க? ஆமாமா. பக்கத்து வீட்டு ஷாம்லா மாமியோட பொண்ணு எங்க போச்சு தெரியுமா? தெரியாதே. அது யாரோடயோ ஓடி போயிடுச்சா. இந்த ஏரியால தானே சிலிண்டர் போடுறீங்க, இது கூட தெரியாதா? இங்க வைங்க. அதெல்லாம் தெரியாதுமா. ஆமா, என்ன இது தொப்பி கூலிங் கிளாஸ்? சிலிண்டர் போடுறவங்கள இப்படி பார்த்ததே இல்லையே. சேஞ்ச் பண்ணிட்டாங்கம்மா. கேஸ் விலை சேஞ்ச் பண்றாங்களோ இல்லையோ, இதெல்லாம் நல்லா சேஞ்ச் பண்றீங்க. ம் மீதி வருமா? என்ன? சேஞ்ச். கிஃப்டே இருக்கு மேடம். கிஃப்டா? இப்போ சிலிண்டருக்கு ஆஃபர் கிஃப்ட் எல்லாம் வந்துருச்சா? ஏய், துப்பாக்கி தீபாவளி வரப்போகுது, நல்ல வேலை கொடுத்தீங்க. குடு. இது தீபாவளி துப்பாக்கி இல்ல, ஆளை காலி பண்ற துப்பாக்கி. அசையாத. என்ன பயமே இல்லாம சிரிக்கிற? சுட மாட்டேன்னு நினைக்கிறியா? என்ன பத்தி தெரிஞ்சா நீ சுடவே மாட்ட. எனக்கு யார் எதிரி இருக்க போறா? என்ன கொல்றதுக்கு இந்த உலகத்துல ஆள் இருக்கா? ஏய், சிரிக்காத, மூளை செதறிடும். அட போப்பா, எனக்கு மூளையே இல்லைன்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. மீறி சுட்டேன்னா காலி டப்பாவை சுட்ட மாதிரி சத்தம் வரும். ம், இருந்தாலும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சொல்றதுக்கு இவ்ளோ செலவு பண்ணி வண்டிய வாடகைக்கு எடுத்து தூக்க முடியாத சிலிண்டரை தூக்கிட்டு வந்து நிக்கிறேன்னா, சரி ஒரு நிமிஷம் இரு. என் கடந்த கால வரலாற்றுல ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேன் நானு. ரீவைண்ட் தி மெமரிஸ். என்னவா இருக்கும்? ம்? முன்னாடி எடுத்து பாப்போமா? ஏய், ஆ? ம், சும்மா ஒரு வாட்டி பேசி காட்டுங்க. என்ன விளையாடுறியா? ஆஹா, சரி ஆடி காட்டு. ஏய், ஓகே, சுட்டுருவேன். இப்படி ஒரு ஆப்ஷனும் கொடுக்கலனா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். சின்ன வயசுல ஒரு பையன் கிட்ட நெல்லிக்காய் புடுங்கி சாப்பிட்டேனே, அந்த பையன் தானே நீ? ஏய், இல்லையா? அப்போ என்ன அடிச்ச டீச்சர் சேர்ல குண்டூசி வச்சு பேக்க பஞ்சர் பண்ணனே, அந்த டீச்சரோட பையனா? பழி வாங்குறதுக்கு வந்திருக்கியா? அவனும் இல்லையா? பக்கத்து வீட்டு மாமரத்துல திருட்டு மாங்காய கல்ல எடுத்து அடிச்சு ஓனரோட மண்டிய ரெண்டா பொழுந்தனே, அவரோட பையனா நீ? அதுவும் இல்லையா? இளைய தளபதி படம் ரிலீஸ் அப்போ தியேட்டர்ல சவுண்ட் வரலன்னு ஸ்கிரீனை கீழ்ச்சேனே, அந்த தியேட்டரோட ஓனரா? ஐயோ, யாருன்னே தெரியலையே. ஒரு தப்பு செஞ்சிருந்தா ஞாபகம் வரும், வாழ்க்கை பூரா தப்பு மட்டும் செஞ்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, நான் தோத்துட்டேன் பாஸ், நீங்களே சொல்லுங்க. ஓடிபி நீயா? நானே தான். இதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பில்டப்? ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? நான் உனக்கு லோன் கொடுத்த பேங்க் ஆபீசரா வட்டி என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்க? உன்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை மறந்துட்டு இந்த வீட்ல ஏஜேவோட ஜாலியா வாழ ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் போனா குழந்தைய பெத்துக்கிட்டு பேர் வைக்க என்னைய கூப்பிடுவ போல இருக்கு. யோ ஓடிபி, மரியாதையா பேசு. நான் போய் அந்த கேடு கெட்ட ஹிட்லரோட வாழ்ந்து குழந்தை பெத்துப்பேனா? உனக்கு மூளை இருக்கா? ஏய், உன் பொண்டாட்டி அரைச்ச மாவை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டா போல இருக்கு. சீக்கிரம் ஓடிபியே சொல்லு.
மா 6-2மா 5-2மா 4-2மா வச்சிட்டுமா? என்ன அரைச்ச மாவு தானா? ஏய் வாய மூடு. இங்க என்ன வேலையா வந்த, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல இங்க கிடைக்கிற சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஐயோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எத்தனை காலத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்? தான் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு ஏஜே சந்தோஷமா என் கண்ணு முன்னாடி சுத்திட்டு இருப்பான், அதை என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? சாட்சி எடுக்க வந்துட்டு அக்னி சாட்சியா தாலி கட்டின மாதிரி அவனோட வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா? வாய் மூடு. ஏய் நான் அந்த ஹிட்லரோட வாழ்றதா? அதுக்கு பேசாம என்ன துப்பாக்கியால சுட்டு கொன்று. சும்மா நடிக்காத. நீ அவனுக்காக விரதம் இருப்ப, பூஜை செய்வ, அவனோட ரெஸ்டாரண்ட்டை டெவலப் செய்வ. இத பார்த்துட்டு நான் உன்னை நம்பணுமா? நம்பு இல்லனா நாசமா போ. ஏய் நான் நிஜமா தான் சொல்றேன். அந்த ஆதாரத்தை தேடிட்டு தான் இருக்கேன். நான் இந்த வீட்ல சுதந்திரமா எல்லா இடத்துக்கும் போனாதான் சாட்சிய தேட முடியும். அதுக்கு பொண்டாட்டி மாதிரி பூஜை விரதம்னு நான் நடிச்சுதானே ஆகணும். துளியூண்டு ஒரு லாக்கரு, அத ஓபன் பண்ண உனக்கு வக்கு இல்ல. வாய் மட்டும் நல்லா ஓபன் பண்ணு. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 2 days அந்த லாக்கர்ல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். இல்லனா என்ன கொன்னுருவியா? உன்னை கொல்ல மாட்டேன், உங்க அப்பனை கொல்லுடுவேன். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற சத்தத்தோட சேர்ந்து உங்க அப்பன் கத்துற சத்தமும் சைலண்ட் ஆயிடும். என்ன இது? முதல்ல என் அப்பாவை ஜெயில போட்டுருவேன் தானே சொன்ன. இப்ப கொன்னுடுவேங்கிற? நீ கூட தான் போன உடனே ஆதாரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொன்ன. சொன்ன மாதிரி செஞ்சியா? Now game rules have changed. No arrest, only encounter. உங்க அம்மாவை இழந்த நீ உங்க அப்பனையும் இழக்கிற நேரம் வந்துருச்சு. நீ இன்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சல்ல, அதான் உன்னோட கடைசி சிரிப்பு. கேர்ஃபுல். யோ ஓடிபி. என்ன சேஞ்சா? புடி. உங்க அப்பா நெத்திக்கு கரெக்டா இருக்கும். ஏஜே பிரபலியை கொலை பண்ண ஆதாரம் எனக்கு கிடைக்கணும். ஹிட்லர் தான் தான் பொண்டாட்டிய கொன்ன கொலைகாரன்னு பார்த்தா இந்த சிபிஐ காரன் ஆதாரத்தை கொடு, இல்லைன்னா என் அப்பாவை கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டுறான். இந்த 2 கொலைகாரன் கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். நான் என்ன ஆதாரத்தை ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கேன் தரத்துக்கு? என் அப்பா உசுர காப்பாத்துறதுக்காகவாவது அந்த ஆதாரத்தை எப்படியாவது எடுத்துடணும். எல்லாரும் ஷாப்பிங்க்கு கிளம்புறாங்க. நம்ம ஷாப்பிங்க கேன்சல் பண்ணிட்டு சாட்சிய தேடி பாத்திர வேண்டியதான். ஆனா இந்த அர்ச்சனை வேற வீட்ல இருப்பாளே, என்ன பண்ணலாம்? என்ன இனி ஷாப்பிங் கிளம்பலையா? நான் ஷாப்பிங்க்கு போகல. போகலையா? ஏன்? நீங்க ஷாப்பிங் போங்க, நான் இங்க விளக்கு செய்றேன். என்ன மாத்தி மாத்தி பேசுற? இப்பதான் எல்லா பொறுப்பையும் நீயே செய்யணும் ஜெயமா சொன்னாங்க. அதுக்குள்ள என்ன? நீங்க தான் செய்ய போறீங்க. இந்த விளக்கு செய்யற வேலையை மட்டும் நான் செய்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ ஷாப்பிங் போ. அது வந்து விளக்கு செய்ய எனக்கு ஆசையா இருக்கு, அதான். அதனே டப்பு டப்புன்னு முடிவை மாத்துற. நீ மாமியாரா இருந்தா என்ன வேணா செய்வியா? ஐயோ, நான் அப்படி நினைக்கவே இல்லையே. பின்ன என்ன? உனக்கு தேவைன்னா அதிகாரமா நடந்துக்கிற, இல்லனா சரண்டர் ஆயிடுவ. ஐயோ, இவ வேற என் நிலைமை புரியாம. எனக்கு ஷாப்பிங் பண்ண தெரியாது.
நீங்களா இருந்தா எல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க. எல்லா ஏற்பாடையும் நீங்க தானே பண்ண போறீங்க. அதனால நாங்க ஒன்ன செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து அது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது? அப்போ உனக்கு ஷாப்பிங் பண்ண தெரியாதா? ஆமாங்க. நீங்க வரதுக்குள்ள நான் விளக்க செஞ்சிடுறேன், திரி போட்டு வச்சிடுறேன், இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடுறேன். ஆனா ஷாப்பிங் மட்டும் என்னால முடியாது. முடியாதா? அடேங்கப்பா, உன் வாயில இருந்து முடியாதுன்னு வருது. எப்படியோ அதை ஒத்துக்கிட்டா சரி. இந்த மாதிரியே எல்லா நாளும் நடந்துக்கிட்டா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ஆ, ஆ, சரி, விளக்கு எப்படி செய்யறது? சொல்லி கொடுக்குறேன். என்னது இது? அர்ச்சனாக்கா இப்படி ஹாசினி பக்கம் சாஞ்சிட்டாங்க. அந்த ஹாசினி என்னால முடியாதுன்னு சொன்ன உடனே அர்ச்சனாக்கா சந்தோஷத்துல அவ பக்கம் விழுந்துட்டாங்க. இப்படி இருந்தா நாளைக்கு இவளை எப்படி வீட்டை விட்டு துரத்துறது? ஏஜேவே வீட்டை விட்டு விரட்டினாலும் அர்ச்சனாக்கா விட மாட்டாங்க போல இருக்கே. இதை விடக்கூடாது. நாம 3 பேரும் ஒன்னா இருந்தாதான் இந்த கேக்குக்காரிய வீட்டை விட்டு விரட்ட முடியும். இது அப்படியே போய் அர்ச்சனாக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாமா? சுத்தம். இப்ப அர்ச்சனாக்கா சந்தோஷமா இருக்கிற சமயத்துல இத போய் சொன்னோம்னா மேட்டர் நம்ம பக்கமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னதான் பண்றது? நம்ம ஷாப்பிங் போறதுக்குள்ள செஞ்ச விளக்கு எல்லாம் உடைச்சிட்டு போயிடலாமா? ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்த உடனே இது தெரிஞ்சு அர்ச்சனாக்கா ஹாசினிய வர தடுத்துருவாங்க. சூப்பர். மறுபடியும் எப்பவும் போல நம்ம 3 பேர் சேர்ந்து அவளை காலி பண்ண முடியும். கியா? என்ன காலி பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? என்னோட பர்ஸ் தானே. அத ஷாப்பிங் போகும்போதெல்லாம் அதானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி போலாமா? இல்லையா போலாமா? அது ஒண்ணுல ஜெயமா, ஹேண்ட்பேக்க மறந்து வச்சிட்டோம், நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம். அக்கா அதான் ஜெயமா செலவு பண்றாங்களா, அப்புறம் எதுக்கு ஹேண்ட்பேக்? ஐயோ களி மண்ணு. ஹேண்ட்பேக் நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம். சரியான லூசா இருக்குங்க. சரி போட்டும். அவ்வளவுதான். ஜல்தி ஜல்தி வா போலாம். இல்ல நான் வரல ஜெயமா. கியா? வாட்? என்னாச்சு? அது வந்து அது ஒண்ணும் இல்ல ஜெயமா, விளக்கு செய்ய ஆசையா இருக்குதான். நீங்க ஷாப்பிங் போங்க, விளக்கு செய்யற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு ஹாசினி சொன்னதுனால நாம 4 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். கியா? கியா ஹாசினி, போலான்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? ஏதோ ஒரு வேலை, யாரு செஞ்சா என்ன, நீங்க போயிட்டு வாங்க. சரி தும் சலோ. ஏய், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? கரெக்டா செஞ்சிரு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சித்ரா, சித்ரா வந்துட்டேன். ஏய், என்ன சொன்னா? என்னடி பண்ணிட்டு இருக்க? சம்மட்டியை தேடிட்டு இருந்தேன்க்கா. சம்மட்டியா? எதுக்கு? இதோ அந்த விளக்கெல்லாம் அடிச்சு உடைக்கிறதுக்கு. விளக்கு உடைக்க சம்மட்டி எதுக்கு? இது போதாதா? ஐய, இதுல எப்படி உடைக்கிறது? இதுல ஆணிதான் அடிக்க முடியும். அப்படியா? தெரியுதா? வலிக்குதா? இது உன் மரமடியை உடைக்குதுன்னா அதை உடைக்காதா? வா. அழகா இருக்கு. ஏண்டி கேக்குக்காரி, அர்ச்சனா அக்காவோட ரிலேஷன்ஷிப்ப ரெடி பண்ற? இதோ அது இதே மாதிரிதான் உடைய போகுது. ஏய் சீக்கிரம் உட, அந்த ஹாசினி வந்துட போறா. இதெல்லாம் ஹாசினி தான் உடைச்சானு அர்ச்சனாக்கா அவன் மேல கோவப்பட போறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் உடைக்கலாம். என்ன? நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் ரசிச்சு ரசிச்சு செய்யணும். இப்ப புரிஞ்சதா? எழுந்திருங்க. என்ன? ரெடியா? நீ அப்படி வரியா? ஓகே ஓகே. Not sitting deep in his crease, expecting the Yorkers. Here we go, around the wicket to Dhoni. Is he going to want to find the boundary? He's gone down the ground. I think it's massive. He has cleared it. That is a phenomenal. கால் தடிக்க மாட்டீங்களா?
தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். சரியாவே உடையல. நல்ல முட. ஐயோ போடு போடு போடு. அடிச்சு படைச்சாச்சு. எதுக்கா தண்ணி ஊத்துற? பின்ன இருக்கிற மண்ல திரும்பவும் விளக்கு பண்ணிட்டானா? போடு. எங்க ஜெயமா மாயா சித்ராவை காணோம்? ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனாங்க, இன்னும் காணுமா? ஹேண்ட்பேக் தேடிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன மேக்கப் ஃபைனல் டச் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆமா ஆமா, ஃபைனல் டச் பெயிண்ட் அடிக்கிறாங்களா? ஆமா ஆமா. மாயா, சித்ரா, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? வந்துட்டோம். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க வேணாமா? இல்ல இல்ல இல்ல, பர்ஸ் பர்ஸ் எல்லா இடத்துலயும் தேடி பர்ஸ் எடுத்துட்டு வந்தோமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன இந்த நேரத்துல ஏஜே? பேட்டா, ஏன் இந்த டைம்ல? ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எடுக்க வந்த அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 3 பேர் போய் கார்ல இருங்க, நான் வரேன். வாங்க போலாம். அது வந்து ஷாப்பிங் போயிட்டு இருந்தோம், வீட்ல யாருமே இல்லையே, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. நாங்க வர வரைக்கும் கொஞ்சம் வீட்லயே இரேன். ஏன் அந்த கேக்காரு எங்க? அது ஹாசினி பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிருக்கா. ஆமா, எல்லாத்தையும் சாதிச்சிட்டாளா? பியூட்டி மட்டும் தான் குறை இருந்துச்சான், அதையும் போய் பியூட்டி பார்லர்ல வாங்க போறாளா? நல்லா இருக்கு. சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். எப்படியோ 2 பேரையும் வீட்டுக்குள்ள தனியா இருக்கிற மாதிரி செஞ்சாச்சு. ஏதாவது நல்லது நடந்தா சரி, எப்படியாவது ஒரு கெமிஸ்ட்ரி வந்தா நல்லா இருக்கும். பாத்துக்கப்பா. அப்பாடா, இன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல. இந்த வாய்ப்பை விட்டா எப்பவும் இந்த லாக்கரை ஓபன் செய்யவே முடியாது. பாம்புக்கு பயந்து ஓடி முதல்ல வாயில சிக்கன மாதிரி ஹிட்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவ மறுபடியும் ஹிட்லர் கிட்ட சிக்க வச்சுட்டான். இனிமேலும் இங்க இருக்கவே முடியாது. இன்னைக்கு எப்படியாவது ஆதாரத்தை எடுத்து கொடுத்துட்டு ஹிட்லரை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு எங்க அப்பாவை காப்பாத்தணும். என்ன நம்பரா இருக்கும்? என்ன பாஸ்வேர்டா இருக்கும்? அடச்சே, இந்த சிபிஐ தொந்தரவு தாங்க முடியல. என்ன ஓபன் செஞ்சிட்டியா? விட்டா தானே ஓபன் செய்ய முடியும். என்ன சொல்ற? நான் இப்போ லாக்கருக்கு முன்னாடி தான் இருக்கேன். ஓபன் பண்றதுக்குள்ள நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. ஓபன் பண்ண நம்பர் என்னன்னு தெரியுமா உனக்கு? அது என்ன, உங்க வைஃபோட ஓடிபின்னு நினைச்சிட்டீங்களா பார்த்து தட்டுறதுக்கு? ஏய், என்ன கொஞ்சம் விடு.
வெளிய போனவங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் ஏதாவது செய்யணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு ஆதாரம் வேணும். அதுக்கு எனக்கு பாஸ்வேர்ட் வேணும். நீ போனை வை. ஐயோ, இந்த ஹிட்லர் என்னதான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்பாரு? அவர் பர்த்டே டேட் போட்டு பாப்போம். ஓபன் ஆகலையே, என்ன பண்ணலாம்? ஹிட்லரோட கார் நம்பரை போடுவோம். இதெல்லாம் ஒத்து வராது. குத்து மதிப்பா ஏதாவது ஒரு நம்பர் அடிக்க வேண்டியதான். குன்றத்தூர் காளியம்மா, சமயபுரம் மாரியம்மா, பாடிகார்ட் முனீஸ்வரா, பன்னாரி அம்மா, கொள்ளிவாய் கருப்பா, உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல நம்பரை கொடுப்பா. ஓபன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆட்டம் க்ளோஸ். மாட்டிக்கிட்டியா?